புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீனிவாசா நகரில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் அவர்களின் புதிய சட்ட அலுவலகம் கோலாகலமாக திறக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அரியாங்குப்பம் காங்கிரஸ் ஜோசப் மற்றும் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த காக்கையன் தோப்பு சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வழக்கறிஞர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் திறப்பு விழாவில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். வழக்கறிஞர்கள் ராமலிங்கம், நாராயணகுமார், மருதுபாண்டி, பிரதீஷ் இருதயராஜ், கார்த்திகேயன், சோமசுந்தரம், பிரேம்குமார், சச்சிதானந்தம் மற்றும் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். மேலும் இந்த நிகழ்வில் புதுவை மாநில தேவர் பேரவை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பேரவைத் தலைவர் குணசிங் தலைமையில் அருணகிரி, பொற்செழியன், ராம்குமார், சங்கையா மற்றும் பேரவையின் முக்கிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வின் இறுதியில் வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கர்நாடக மாநில நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் சுரேஷ் பைரதி கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் சிறந்த அறிஞர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி, அரசியலமைப்பின் தந்தை என்று கோஷங்களை எழுப்பி ஐயாவின் புகழாரத்தை போற்றி மலர் தூவி மரியாதை செய்தார். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், பஞ்சாயத்தாளர்கள், இளைஞர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாடு போற்றும் தலைவன் நீ, நாடு போற்றும் தலைவன் நீ, நாடு போற்றும் தலைவன் நீ, நாடு போற்றும் தலைவன் நீ. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நினைவு வெறும் பிறந்த நாளில் அவருடைய நினைவு நாளில் மட்டும் நினைவு கூறுவது மட்டுமல்ல, அவருடைய நூல்களை வாசிக்க வேண்டும். அவர் செய்து வாழ்ந்தார் என்பதை நாம் நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே சமதர்ம வீர அண்ணா அப்படியே நில்ல, அப்படியே எட்ட பண்ண அண்ணா அப்படியே நில்லுங்க. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பெரிய கன்னிக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாடியம்மன் ஆலயத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சாந்த ஆஞ்சநேய ஆலயத்தில் 19வது ஆண்டு திருக்கல்யாண வைபவம் மற்றும் மகா லட்சதீப விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதற்கு முன்பு நேற்று காலை 7 மணிக்கு மேல் பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம், அபிஷேகத்தூள், பழ வகைகள், பன்னீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்கள் மற்றும் விசேஷ அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தீர்த்தம், பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. 10 மணிக்கு மேல் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து திருக்கல்யாணத்திற்கு வேண்டிய சீர்வரிசை தட்டுகளுடன் மேள தாளங்கள் முழங்க சீர்வரிசையாக ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10:30 மணிக்கு மேல் ஸ்ரீ சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கன்னிக்கோவில் செந்தில்குமார் படையாட்சி குடும்பத்தினர் மற்றும் காட்டுக்குப்பம் பார்த்திபன் கவுண்டர் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
தனி அதிகாரி, கோவில் நிர்வாகத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். குலதெய்வம், கிராம தெய்வம், புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் திரண்டு வரும் நேரத்தில் சில இளைஞர்கள் வாகனங்களை ஆபத்தான முறையில் ஓட்டி சாகசம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுப்பாடின்றி வேகமாக ஓட்டியதுடன் அங்கிருந்த மக்களை அச்சுறுத்தும் விதமாக வாகனங்களை இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்த செயலால் அப்பகுதியில் இருந்த குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் பயந்து பதற்றமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பொதுமக்களின் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் இவ்வாறு சாகசம் செய்த இளைஞர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பாண்டி மெரினா போன்ற சுற்றுலா மையங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா விரைவில் பூரண நலமடைய வேண்டி புதுச்சேரி பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி பக்தி உணர்வுடன் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில துணைத் தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிர்மல்குமார் சுரானா அவர்கள் உடல்நலம் விரைவில் மேம்பட வேண்டி இறைவனை வேண்டினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் ஒருமித்த மனதுடன் பிரார்த்தனை செய்து அவரின் நலன் குறித்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். வளத்தை பாதுகாக்க ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. இந்த மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி மத்திய அரசின் உத்தரவுப்படி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மொத்தம் 61 நாட்களுக்கு விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் வாஞ்சூர் வரை உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வரும் படகுகள் அனைத்தும் நேற்று நள்ளிரவு கரை திரும்பியது. தொடர்ந்து விதிமுறைகளை மீறி கடலுக்கு செல்லும் படகுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 18 மீனவர் கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான விசை படகுகள் ஒவ்வொன்றாக கரை திரும்பி உள்ளன. அடுத்த 2 மாதங்களுக்கு வேலை இருக்காது என்பதால் அனைத்து படகுகளும் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தடை காலத்தில் படகுகளை சீரமைக்கவும் வலைகளை பழுது பார்க்கவும் மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். மீன்பிடி தடை காலம் தொடங்கியதால் மீன்கள் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இனிவரும் 61 நாட்களுக்கு பெரிய விசைப்படகுகள் முடங்குவதால் சிறிய ஃபைபர் படகுகள் மூலம் கொண்டு வரப்படும் மீன்களே சந்தைக்கு வரும். இதனால் மீன் விலை இனிவரும் நாட்களில் உச்சம் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
இட்லி வரலையா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கடலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட ஊராட்சிகள் புதுக்கடை, நல்லாத்தூர், செல்லஞ்சேரி, தென்னம்பாக்கம், கீழ்குமாரமங்கலம், மேலழிஞ்சிப்பட்டு மற்றும் நாகப்பனூர் ஆகிய பகுதிகளில் 20 கிராமங்களில் கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி அவர்களின் தலைமையில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் பொதுமக்கள் வேட்பாளருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகரனுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் வாழப்பாடியார் ராமமூர்த்தி அவர்களின் குமாரர் ராமசுகுந்தன், விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, விசிக மாவட்ட கழக செயலாளர் கலைமோகன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் சித்தானந்தம், தகவல் தொழில்நுட்ப பிரசாந்த் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். சட்டமன்ற வேட்பாளராக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சந்திரசேகரன் கூறுகையில், விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள், இலவச மின்சார திட்டம் தொடரும், 8000 ரூபாய் மதிப்பிலான டோக்கன் மூலம் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் உள்ளிட்ட திமுக தேர்தல் அறிக்கைகளை கூறி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், கிளைக்கழக செயலாளர்களும், மகளிரணி பொறுப்பாளர்களும், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்களும், இளைஞர்களும் திரளாக கலந்து கொண்டு கூட்டணி கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரசேகருக்கு கை சின்னத்தில் உற்சாக வரவேற்புடன் வாக்குகளை சேகரித்தனர். சூப்பரா இருக்கு கேமரா. வாங்க பஸ் கையில வாங்க. கொடி இந்த கொடி தூங்க. இந்த கொடி வாசல் தூங்க. ராமன் சுகந்தன் ஐயா அவர்கள் நமது வெற்றி கடல் வளத்தை பாதுகாக்க ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. இந்த மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி மத்திய அரசின் உத்தரவுப்படி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மொத்தம் 61 நாட்களுக்கு விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் பாஞ்சூர் வரை உள்ள அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடித்து வரும் படகுகள் அனைத்தும் நேற்று நள்ளிரவு கரை திரும்பியது. தொடர்ந்து விதிமுறைகளை மீறி கடலுக்கு செல்லும் படகுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 18 மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் ஒவ்வொன்றாக கரை திரும்பியுள்ளன. அடுத்த 2 மாதங்களுக்கு வேலை இருக்காது என்பதால் அனைத்து படகுகளும் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தடை காலத்தில் படகுகளை சீரமைக்கவும் வலைகளை பழுது பார்க்கவும் மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். மீன்பிடி தடை காலம் தொடங்கியதால் மீன்கள் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இனிவரும் 61 நாட்களுக்கு பெரிய விசைப்படகுகள் முடங்குவதால் சிறிய ஃபைபர் படகுகள் மூலம் கொண்டுவரப்படும் மீன்களே சந்தைக்கு வரும். இதனால் மீன் விலை இனிவரும் நாட்களில் உச்சம் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசியா தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவை முன்னிட்டு அப்பகுதி மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்பட்டதுடன் இனிப்பு மற்றும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
நிகழ்ச்சியில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் தேவபொழிலன், தமிழ்மாறன், ஆதவன், அமுதவன், வாகையரசு, எழில்மாறன், தீந்தமிழன், செந்தில், முபாரக், திருக்குமரன், இளவரசன், ஆற்றலரசு, ஸ்ரீதர் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். அதேபோல உப்பளம் தொகுதியின் முன்னணி நிர்வாகிகள் கன்னியப்பன், பத்மநாபன், கார்த்தி, மூர்த்தி, தெசீர், கலைவாணன், செபஸ்டியன், ஷெரீப், தாமஸ், சரவணன், ஐயப்பன் ஆகியோரும் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் சமூக நலத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அமைந்ததுடன் அம்பேத்கர் அவர்களின் சமூக நீதி சிந்தனைகளை நினைவு கூறும் விதமாகவும் நடைபெற்றது. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவிப்பு களத்திலே நீ போயிட்டு சின்ன ஆணி வாங்கி அந்த பேனல் அடி இப்போ நிப்பாங்க மூலப்பட்டில் இருப்பாரு அப்படியே ஏய் அந்த இதுலடா மாலை போடணும்ல நான் அப்படியே இங்கே பாருங்கம்மா பேனல்ல போடுறதுடா ஓகே வந்துடுறப்பா பார்த்து எடுத்துட்டு போ. இந்த பையன் சாப்பிட முடியுமா கொடுங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரும் நல்லா முன்னாடி வாமா. டாக்டர் B.R. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தலைமை நிலைய செயலாளர் அகனின் 60வது பிறந்தநாள் விழா இணைந்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தியதுடன் அகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு கறி விருந்து வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதில் உள்ளூர் மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் மாநில முதன்மை செயலர் அரிமா தமிழன் உட்பட மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு அகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பேச்சாளர் ஜெயக்குமார் வெளிப்படுத்துவதற்காக பிறந்தநாளை கொண்டாட வேண்டும். அத்தகைய பிறந்தநாளை கொண்டாடுகிற இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மணிவிழா காடுகிற சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவின் வழிகாட்டுதலின்படி ஏம்பலம் தொகுதி திமுக சார்பில் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் கடைவீதியில் உள்ள கழக அலுவலகத்தில் இருந்து ஏம்பலம் தொகுதி கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் புறப்பட்டு மந்தவள்ளியில் உள்ள பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு குடியிருப்பு பாளையம் பிரகாஷ் மாலை அணிவித்தும் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு கழக முன்னோடிகள் தேவநாதன், குழந்தை மனோகர், நரம்பை மரக்காயர் என்கிற நாகமுத்து மூவரும் மாலை அணிவித்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தொகுதி கழக அவைத் தலைவர் பலராமன், தொகுதி கழக துணை செயலாளர் ஏம்பலம் கோவிந்தராஜ், தொகுதி கழக பொருளாளர் இளம் பருதி, தொகுதி கழக பிரதிநிதி ஜெகநாதன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ராமானுஜம், ராமர் என்கிற தனபால், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் தினகரன், கிளைக்கழக செயலாளர்கள் சார்காசிமேடு குமரவேல், பிள்ளையார்குப்பம் மார்டின் என்கிற மாயவன் மற்றும் காளிதாஸ், கிருமாம்பாக்கம் ஆறுமுகம், வள்ளுவர்மேடு சமரவேல் என கலந்து கொண்ட அனைத்து கழக தோழர்களும் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் முழக்கமிட்டனர். இறுதியாக இந்த நிகழ்வில் ஒர்க் ஷாப் பன்னீர் நன்றி கூறினார். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்
புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழாவும் மற்றும் புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை நிலைய செயலாளருமான அகன் அவர்களின் மணிவிழாவையொட்டி கடலூர் சின்ன கங்கணாங்குப்பத்தில் அமைந்துள்ள லிட்டில் டிராப்ஸ் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள 50 நபர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் பாகூர் மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் அரங்கனூர் முகாம் செயலாளர் தீரன் ஏற்பாட்டில் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்கள் முருகன், தலித் செவ்வேந்தன், உச்சிமேடு ரவி, குழந்தை காலனி சிலம்பரசன் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இல்லத்தில் உள்ள முதியோர் மற்றும் ஆதரவற்றோர்கள் டாக்டர் அம்பேத்கர் மற்றும் அகன் இவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை செய்திருந்த நபர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தனர். Wow.